Dear viewers, dear students, I think you are all preparing for the half-yearly examination scheduled to be begin on December 10. December 10 is your Tamil exam, 1 day gap, and 12th is your English exam. அரையாண்டு தேர்வு வந்து 12ஆம் தேதி நடக்க போகுது. ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் டியூ டு ரெயின் வி மே நாட் ஸ்டடி. இப்போ இந்த மழையினால் நம்மளால் படிக்க முடியல, உடல்நிலையும் சரியில்லை. அதனால் இந்த ஒரு போயத்தையும் ஒரு பாடத்தையும் கொஞ்சம் இப்படி போட்டுடலான்னு பார்த்தேன், போஸ்ட் பண்ணலான்னு. ஆன் த ரூல் ஆஃப் த ரோட், சாலை விதிகள், 6வது யூனிட். த ப்ரோஸ் லெசன் ஆன் த ரோல் ஆஃப் தி ரோட் ஆன் தி ரூல் ஆஃப் தி ரோட் வாஸ் ரிட்டன் பை ஏஜி கார்டினர். ஃபர்ஸ்ட் லைன் அதான். இந்த உரைநடை பாடம் ஆன் தி ரூல் ஆஃப் த ரோட், சாலை விதிகள் என்ற பாடம் வந்து இது எழுதினவர் வந்து ஏஜி கார்டினர். இன் திஸ் லெசன், இந்த பாடத்தில் ஏஜி கார்டினர் எக்ஸ்பிளைன்ஸ், விவரிக்கிறாரு, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அண்ட் சோஷியல் லிபர்ட்டி. லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். தனி மனிதனுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது, எல்லாருக்கும் சேர்ந்த சோஷியல் லிபர்ட்டி, ஒரு சொசைட்டியுடைய சுதந்திரம் இருக்குது. ஒரு மனிதன் வந்து தான் இஷ்டத்துக்கு டை அடிச்சுக்கலாம், ஆனால் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி செல்ஃபோனில் பாட்டு கேட்குறதோ, பொதுவான இடத்துல வந்து சிகரெட் பிடிக்கிறதோ, அல்லது செல்ஃபோனில் பாட்டு கேட்குறதோ, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் சோஷியல் லிபர்ட்டி. சோஷியல் லிபர்ட்டி மீன்ஸ் அக்காமடேட்டிங் அதர் பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. அக்காமடேஷன்னா தங்க இடம் கொடுக்கறது, இந்த இடத்துல மற்றவருடைய விருப்பத்துக்கு இடம் கொடுக்கறது தான் சோஷியல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹவ் 2 types ஆஃப் லிபர்ட்டி, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அண்ட் சோஷியல் லிபர்ட்டி. தனி மனித சுதந்திரம், சமூக சுதந்திரம். லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். இது MEA வரணும், அதுக்கு மேலே 9 போட்டிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். வி ஹவ் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இன் மெனி கேசஸ். பல வகைகளில் நமக்கு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இருக்குது, தனி மனித சுதந்திரம். உதாரணமாக நம்ம இஷ்டப்பட்ட சாமியை கும்பிடலாம், இஷ்டப்பட்ட கட்சிக்கு ஓட்டு போடலாம், இஷ்டப்பட்ட சப்ஜெக்டை படிக்கலாம். அதுதான் வந்து வி ஹவ் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. வி ஹவ் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், பர்சனல் ஃப்ரீடம். ஆனால் இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒய் ஷுட் பி கர்டைல் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி? டு அக்காமடேட் சோஷியல் லிபர்ட்டி வி ஹவ் டு கர்டைல் அவர் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. அக்காமடேட் அப்படின்னா இடம் கொடுக்கறது, அதர் பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்ட், ஃபீலிங்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ், மற்றவருடைய ஈடுபாடுகள், கருத்துக்கள், அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கணும். அதான் வந்து சோஷியல் லிபர்ட்டி. அதுக்காக இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். வேர் எவர் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி ஷுட் நாட் இன்டர்ஃபியர் இன்டு அதர்ஸ் லிபர்ட்டி. அது என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒய் ஷுட் பி கர்டைல் அவர் இண்டிவிஜுவல் லிபர்ட்டின்னு கேட்பாங்க. Why should we curtail our individual liberty ன்னு கேட்பாங்க. We have to reduce our individual liberty that the other liberty in many cases where our individual liberty would not interfere into others liberty. லிபர்ட்டி வந்து மற்றவங்களுடைய லிபர்ட்டியோடு நம்ம இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா நம்ம லிபர்ட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது என்ன கொஸ்டின்னா, ஒய் ஷுட் பி கர்டைல் அவர் லிபர்ட்டி, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி குறைச்சிக்கணும். கர்டைல் மீன்ஸ் ரெடியூஸ், டிக்ரீஸ். இதில் வந்து சினானிம்ஸ் என்ன வரும்னா, கேயாஸ், கன்ஃபியூஷன், குழப்பம், பெரில், டேஞ்சர், ரிஸ்க், அதெல்லாம் வரும். தி ஆத்தர் பிகின்ஸ் த லெசன் வித் அன் எக்ஸாம்பிள். இது கொஞ்சம் ஃபிலாசாபிக்கல் தத்துவமாக இருந்தாலும் ஒரு கான்க்ரீட் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளோடு ஆரம்பிக்கிறார். The author A.G. Gardiner begins the lesson with an example. A stout old lady was walking in the middle of the road with her basket down. அப்படி எழுதலாம், அட்வர்பு தானே மாற்றி எழுதிக்கலாம். A stout old lady, ஒரு குண்டான பெண்மணி தனது கூடையை வைத்து கொண்டு அந்த ரோட்டில் நடந்து போகிறான். was walking in the middle of the road. It caused more harm to the traffic. போக்குவரத்துக்கு அதிக துன்பத்தை கொடுக்குது, ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட துன்பத்தை கொடுக்கலை. அந்த வேர்டு வந்து அங்கே பெரில்னு கொடுத்துருப்பாங்க. பெரில்னா டேஞ்சர். என்னென்னா, ஒரு குண்டான ஒரு பொம்பளை, ஓல்டு லேடி, வயதான அம்மா தான் கூடையை தொங்க போட்டுக்கிட்டு நடுரோட்டில் நடக்கிறாங்க. அப்போ இட் காஸ்ட் மோர் ஹார்ம் டு டிராஃபிக். போக்குவரத்துக்கு பெரித தீங்காக இருக்கிறது, அவளுக்கு எந்த தீங்கும் கிடையாது. அந்த தீங்குங்கிறது தான் பெரில் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. பெரில் மீன்ஸ் டேஞ்சர், ரிஸ்க்.
இப்போ அவள்கிட்ட சுட்டி காட்டுறாங்க. இட் வாஸ் பாயிண்டட் அவுட் டு ஹேர். அவள்கிட்ட சுட்டி காட்டுறாங்க. த பேமெண்ட்னா பிளாட்ஃபார்ம். அதுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து சைடு வாக். பிளேஸ் ஃபார் த பெடஸ்ட்ரியன்ஸ்னால் பாதசாரிகள், காரு பைக்கில் போகாமல் நடந்து போகிறவங்க பெடஸ்ட்ரியன்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் தான் நடக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக என்ன சொல்கிறா, ஷீ ரிப்ளைட் தட் ஷீ வுட் வாக் வேர் ஷீ லைக்டு ஆஸ் ஷீ ஹேட் லிபர்ட்டி. அதாவது அவளுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால அவள் வந்து எங்கே பிடிக்குதோ அங்கே நடக்கலாம் அப்படிங்கிறான். அப்போ அதுக்கே ஒரு கொஸ்டின் வரும், வாட் வுட் பி த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் அ லிபர்ட்டி? தி கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் அ லிபர்ட்டி வுட் பி யூனிவர்சல் கேயாஸ் அப்படி சொல்லுவான். அதாவது அப்படிப்பட்ட ஒரு லிபர்ட்டியை கொடுத்தோம்னா உலகம் எங்கும் என்ன ஏற்படும்னா ஒரு குழப்பம் ஏற்படும். தி கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் அ லிபர்ட்டி வுட் பி யூனிவர்சல் கேயாஸ். அது இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, why did the old lady think that she was entitled? Entitled அப்படின்னா உரிமையுடையதாக இருத்தல். என்ன என்டைட்டில்டுன்னா உரிமையுடையதாக இருக்க. என்ன உரிமையுடையதாக இருக்கான்னு நினச்சான்னா நடுரோட்டில் நடக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நினச்சா. ஏன் அப்படின்னா ஷீ தாட் அபவுட் த இண்டிவிஜுவல் லிபர்ட்டி ஒன்லி. தனது சுதந்திரத்தை மட்டும்தான் நினச்சா அவளுடைய. ஷீ டஸ் நாட் கேர் அபவுட் த சோஷியல் லிபர்ட்டி. தி அதர் பர்சன் ஹேஸ் ஆல்சோ லிபர்ட்டி. மற்றவனும் சுதந்திரம் இருக்குது, அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அக்காமடேட் பண்ணணும்னு அவன் நினைக்கல. தனி மனித சுதந்திரம் பற்றி நினச்சதுனால தான் ஷீ தாட் தட் ஷி வாஸ் என்டைட்டில் டு வாக் டவுன் த மிடில் ஆஃப் த ரோட். அப்போ இட் வாஸ் பாயிண்டட் அவுட் டு ஹர். அவளுக்கு சுட்டி காட்டுறாங்க. த பேமெண்ட் வாஸ் த பிளேஸ் ஃபார் த பெடஸ்ட்ரியன்ஸ். தி கான்சிக்வன்ஸ், அப்போ அது ரெண்டாவது கேள்வி. வாட் வுட் பி த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் அ லிபர்ட்டி? தி கான்சிக்வன்ஸ்னால் ரிசல்ட், விளைவு. ஆஃப் சச் அ லிபர்ட்டி வுட் பி யூனிவர்சல் கேயாஸ். உலகம் எங்கும் குழப்பம் ஏற்படும், யாருமே எந்த இடத்துக்கும் போக முடியாது. அது சொல்லுவாங்க, எவ்ரி ஒன் வுட் கெட் இன் டு எவ்ரி ஒன்ஸ் வே அண்ட் நோ ஒன் வுட் கோ நோவேர். யாருமே யாரிடமும் போக முடியாது அப்படி சொல்கிறோம். we have to reduce our individual liberty that other and accommodate others' feelings and interest. Social liberty is a social contract. சமூக விடுதலை என்பது ஒரு சமூக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. And then incident of the French camp by Robert Browning. Introduction. தி போயம் இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் போயம். ஏன்னா இப்போ வந்து நாட்டுப்பற்றே இல்லை, தீவிரவாதிகள் அதிகமாக வர்றாங்க, எல்லையில் டெய்லி 4-5 பேர் சாகுறாங்க. ஸோ திஸ் இஸ் த நீட் ஆஃப் தி அவர். தி போயம் த இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். ஃப்ரெஞ்சு முகாமில் நடந்த ஒரு சம்பவம். இட் வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் ப்ரௌனிங். ராபர்ட் ப்ரௌனிங் என்ற ஒரு ரொமான்டிக் போயட்டால் எழுதப்பட்டது. திஸ் போயம் மோட்டிவேட்ஸ் அண்ட் இன்ஸ்பயர்ஸ் எ பர்சன் டு பி பேட்ரியாட்டிக். ஒரு மனிதனை வந்து நாட்டுப்பற்று உடையவனாக மாற்றுகிறது. இட் இஸ் அ ட்ரமாட்டிக் மோனோலாக். ட்ரமாட்டிக் மோனோலாக்ங்கிற ஒரு ஜானரை சார்ந்தது. ட்ரமாட்டிக் மோனோலாக்னால் தனிமொழி, ஒரு மனிதனுடைய உள்ள கிடக்கையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி போயம் நம்பர் 4 யுலிசஸும் ட்ரமாட்டிக் மோனோலாக் தான். தி போயம் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆக்சுவல் இன்சிடென்ட் இன் தி வார். போரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை விவரமாக சொல்கிறது. த போயம் இஸ் அபவுட் எ யங் அண்ட் பிரேவ் பாய் சோல்ஜர். இந்த போயம் யாரை பார்த்தீங்கன்னா ஒரு இளமையான ஒரு பையன், அதே சமயத்தில் சோல்ஜர். அதுதான் அந்த ஐஃபனேட்டட் வேர். பிரேவ், வீரமான பிரேவ் பாய் சோல்ஜர். இ சாக்ரிஃபைஸ்ட் இஸ் லைஃப். தனது நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்தான். சாக்ரிஃபைஸ்ட் இஸ் லைஃப் ஃபார் இஸ் கண்ட்ரி வித் கிரேட் ப்ரைட் அண்ட் ஹானர். மிக பெருமையுடன் அவன் தனது உயிரை வந்து தியாகம் செய்கிறான். மார்ட்டியர் அப்படிம்பாங்க. மார்ட்டியர்ஸ் டே அப்படி கொண்டாடுவாங்க. MARTYR. மார்ட்டியர்னால் தாய்நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்தவர்கள். இன் தி வார் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி அட்டாக் ராட்டிஸ்பான். போரில் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மி ராட்டிஸ்பான்கிற ஜெர்மன் சிட்டி அதை வந்து தாக்குது. நெப்போலியன் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஏ லிட்டில் மவுண்ட். ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு அதோடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். சண்டை நடக்குது, தூரத்தில் நெப்போலியன் நின்றுக்கிட்டு அதோடைய சண்டை யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். he was eagerly, ஆவலுடன் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் ஆஃப் தி வார். ஆல் his future plans will be reduced to ashes. அவனுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் சாம்பலாக பொடி பொடியாக போயிடும். எப்படின்னா அந்த சண்டையில் தோற்று போனான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே ஜெயிக்க முடியாது. அட் த டைம், அந்த நேரத்தில் இந்த சினிமாலெலாம் வர்றது போல் ஒரு புகையில் நடுவில் ஹீரோ வர்றது போல் அமிட்ஸ்ட் ஸ்மோக் ஆஃப் டஸ்ட். அந்த தூசி புகை நடுவே, அமிட்ஸ்ட்னா நடுவே, டஸ்ட்டுனா தூசி. எ பாய் சோல்ஜர் எமர்ஜ்டுனா அப்பியர், வெளிப்படுறது. ஒரு பாய் சோல்ஜர் வெளிப்படுறான், குதிரையை விட்டு இறங்குறான். அந்த குதிரையை வந்து அன்கண்ட்ரோலபிளாக விடுறான். அன்பிரைடல்டுன்னு வேர்டு வரும். அந்த குதிரையை விட்டு இறங்கினோடனே குட் நாட் ஸ்டாண்ட் எரெக்ட். அவனால் எரெக்ட்னா நேராக நிற்க முடியல.
அந்த குதிரை மேன் அப்படின்னா அதை கழுத்தை பிடிச்சிட்டு நிற்கிறான். வாயை வந்து நல்லா மூடியிருக்கான். he closed his lips and mouth so tight. இருக்க மூடியிருக்கான். ஏன்னா blood should not come out. கொஞ்சம் லூஸ் ஆகிட்டானா ரத்தம் வந்துடும். அதுக்காக தான். the soldier gave the victory news. வெற்றி செய்தியை சொல்கிறோம். உங்கள் நாட்டு கொடி வந்து அங்கே பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த பறவை உள்ள உங்கள் கொடி வந்து இட் இஸ் ஃப்ளைங் இன் த மார்க்கெட் ஆஃப் ராட்டிஸ்பான் அப்படின்னு சொல்கிறோம். he brings the victory news. அந்த விக்டரி நியூஸை சொல்லும்போதே நெப்போலியன் வந்து அவனை பார்க்குறான். த சோல்ஜர் செஸ்ட் வாஸ் broken into two. செஸ்ட்னா நெஞ்சு அல்லது பிரெஸ்ட், ரெண்டாவது வந்து பிளவுபட்டிருக்கு. நெப்போலியன்ஸ் ஹார்ட் வாஸ் மூவ்டு லைக் எ மதர் ஈகிள். அப்போ இந்த ஒரு கம்பேரிசன் வரும். நெப்போலியனுடைய இதயம் வந்து ஒரு தாய் கழுகானது தனது காயமடைந்த கழுகு குஞ்சை பார்த்தால் எவ்வளவு சோகமாக இருக்குமோ அதே போல் இருக்கிறது. ப்ரூயிஸ்ட்னா இன்ஜூர்டு, ஈக்லெட்னா கழுகு குஞ்சு, ஈகிள் அப்படின்னா தாய் கழுகு. கம்பேரிசன் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் தி கம்பேரிசன்னா நெப்போலியன் வாஸ் கம்பேர்ட் டு த மதர் ஈகிள், த பாய் சோல்ஜர் வாஸ் கம்பேர்ட் டு த ஈக்லெட் அப்படின்னு வரும். இஸ் ஐஸ் ஆர் ஃபில்டு வித் டியர்ஸ். அவனது கண்கள் வந்து கண்ணீரால் நிரம்பின. உடனே ஆஸ்க் த பாய் சோல்ஜர் இஃப் ஹி வாஸ் woundedனா இன்ஜூர்ட், காயமடைஞ்சிட்டா அப்படின்னு கேட்குறோம். உடனே சோல்ஜர் ப்ரைட் வாஸ் ப்ரிக்டுன்னா அந்த ஒரு சோல்ஜருக்கு உள்ள ஒரு பெருமையை வந்து யாரோ ப்ரிக் பண்ணுறதுன்னா ஒரு ஊசியால் அப்படியே குத்துறது மாதிரி. He replied, no sir, I am killed, and fell down dead. So these are the highly inspiring and motivating poem. Many people may not study this. This is the last poem. நல்லா அதை படிச்சுக்கோங்க. You can even write it down. இது ஒரு மிஸ்டேக் தான் இருக்குது. லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். MGANS அந்த 9 மட்டும் விட்டுறணும். இது இந்த ஃபிலாசபி கஷ்டமாக இருந்தால் கூட இதில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். A stout old lady was walking with her basket down in the middle of the road. It caused more harm to the traffic without the least harm to her. It was pointed out to her the pavement was the place for the pedestrians. What did she reply? அவள் என்ன பை சொன்னா? She would walk wherever she liked because she had liberty. Liberty means freedom. 2 types of liberty. அது எழுத வேண்டியதும். அப்புறம் இந்த போயம் Incident of the French Camp written by Robert Browning. இது ஆக்சுவல் இன்சிடென்ட்டு, dramatic monologue. Young brave boy soldier who sacrificed his life for his country. In the war, French army attacked Ratisbon, a German city. Napoleon was standing on a little mound. அப்போ இன்னொரு இயர்ஸி கூட வரும். லெக்ஸ் வைடு, கால்களை அகலை விரித்து கொண்டு, ஆர்ம்ஸ் லாக்டு பிஹைண்ட், கைகளை பின்னால் கட்டி கொண்டு, அந்த நெக்கை வந்து அவுட் ஸ்ட்ரெச்சு, கழுத்தை தூக்கி அவன் வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அட் த டைம் த பாய் சோல்ஜர் கம்ஸ் அமிட் த பேட்டரி ஆஃப் ஸ்மோக். அந்த குதிரையை வந்து அந்த கடிவாளத்தை வந்து அன்பிரைடல்னு, பிரைடல்னால் அந்த கடிவாளத்தை இறுக்கி பிடிக்காமல் அது வேகத்துக்கு வரட்டும் சொல்லி இட் கேம்ஸ் கேலப்பிங்னா குதிச்சுட்டு வர்றது. அந்த டைம் அந்த வாயை க்ளோஸாக மூடி இருக்கான். கேவ் த விக்டரி நியூஸ். when Napoleon asked him if you are wounded, he replied that he was killed and fell down dead. It's a beautiful poem.